விடுதலை 2 பார்த்துட்டியா? விடுதலை 2 ஓமடா சட்டப்படி படம் வேணும். படமே இந்த இதான் ரிலீஸ் ஆகுது, அதுக்குள்ள நீ பார்த்துட்டேன். அடே எலெக்ஷன் முடிஞ்சு நோட்டீஸ் கொடுத்து கொண்டு நிற்கிறாங்க. என்னன்னு அடே குறும்படமாண்டா 1 லட்சமாடா பஸ் பிரைஸ் அடிச்சா மொக்கா தான் இருக்கு. அப்போ ரை பண்ணி பார்ப்போம்டா. அடா பாடுறா கதை எழுதுவா தம்பா எழுதுவாண்டாடா. அப்போ கேமரா தானே பிரச்சனை, அதை நான் சோமிட்ட கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அப்போ எடுப்போம்ன்ற ஓமட்டா டாபிக் நாங்கள் சொல்லுவோமா இல்லாட்டி தம்பா ஜோசிக்கிட்டு தம்பாவே எழுத விடுங்க. நாங்கள் இங்கே வந்துட்டோம். டேய் பிளாஸ்டிக்னா ஒரு விஷயமா, அதுக்கு பதிலா ரிஸ்க் எடுக்கணுமா? என்னடா மாதிரி கேட்குறது? இதால நாட்டில் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியுமா? இங்கே பாருடா, நாங்கள் டெய்லி சாப்பிட்ற சாப்பாடுக்குள்ள 5 கிராம் பிளாஸ்டிக் இருக்குன்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமடா, பிளாஸ்டிக் தயாரிப்புல பயன்படுத்துற கார்பன் என்ற கெமிக்கலால எங்களுக்கு கேன்சர் வர கூட வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ வேண்டாம், இப்ப கிட்டடியில கூட இருக்க குப்பை மேட்டுல பிளாஸ்டிக் குப்பையில கொட்டி 20 ஜானைகளை சாப்பிட்டு செத்து போயிருக்கு தெரியுமா? அது பிரதான அந்த குப்பை மேட்டுக்கு சீல் வச்சவங்க, ஆனா அந்த குப்பை மேட்டு இன்னும் மில்லிகளை இயங்கி கொண்டு தாண்டா இருக்கு. அடே இப்படியே தொடர்ந்து நாங்கள் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி கொண்டிருந்தா இன்றைக்கு மிருகங்கள் சாகிற மாதிரி நாளைக்கு நாங்கடா தாகும். இப்படியே போனா இந்த பூமியில நாங்கள் விட்டுற பிளாஸ்டிக் ஒரு நாள் எங்களுக்கு எதிராகவே திரும்பும். அப்பதான்டா எல்லாருக்கும் முடியும். யாரும் வராங்க, ஓடுறோம். போயிட்டுறா குடிச்சிட்டாங்கடா. ஆனாடி நாங்கள் வாழ்கிற இந்த அழகான பூமி எங்களை மனித செயற்பாடுகளால் தினம் தினம் குப்பையாக்கப்பட்டு கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணுற பொலித்தீன், பிளாஸ்டிக் போன்றவற்றை கடலில் கொட்டுறதால கடல் வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்படியே போய்கொண்டிருந்தா இனி வர்ற காலத்தில் பூமியில் அரைவாசிக்கு மேலான இடத்த பிளாஸ்டிக் பிடிச்சிடும். இதுக்கெல்லாம் தீர்வு தர சூப்பர் ஹீரோஸ் ஒன்றும் வரப்போகிறதில்லை. எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மாற்றம் வந்தால் தான் எல்லாமே மாறும். மாற்றம் நம்மிடமிருந்து. இவ்வளோ கதையை கேட்க நீங்கள் இந்த கதையை சூஸ் பண்ணீங்க. நாங்கள் இந்த படத்தை வந்து இப்போ காசுக்காக தான் எடுக்க வடிக்கிறாங்க. பட் இந்த டாபிக் பற்றி வெளியே தேடும்போது தான் இந்த பிளாஸ்டிக் விலை வந்து பாரதூரமாக இருக்கிறது தெரிஞ்சு விட்டாங்க. ஸோ இந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுற படமாக இருக்கணும் மட்டும் தான் எடுத்துனாங்க. ஓகே, நாங்கள் இதை பற்றி டீம்கிட்ட வச்சுட்டு கொடுங்க. என்னைக்காக இருந்தாலும் பிளாஸ்டிக்கானதான் இந்த உலகத்துக்கு அழிவு. அந்த அழிவுக்கு எதிரான வழியா எங்களோட படம் இருக்குமென்றதை நாங்கள் நம்புகிறோம்.
சஞ்சின்ற இளைஞ ஃபோன்ல இருந்து என்னென்ன கோல் வருது? ஹலோ, ஒரு சொட் லிமிட் ததால எல்லாமே மாறிடும் நினைச்சியா? இங்கே எல்லாமே பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸுக்கு பின்னால் யார் இருக்கான்னு தெரியாம உள்ள வந்துட்டேன். ஏன்டா அந்த குப்பை மடுக்கு வந்தோட தினம் தினம் வருத்தப்பட போறீங்க? இதான் நீங்க எல்லாரும் வாழ்க்கையில கொண்டாட போற கடைசி நியூ இயர். எனிவேஸ், ஹாப்பி நியூ இயர். இப்படி இப்படி நோ அப்படி அப்படி நோ பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. நம்ம தளர்வு உடல் நலர்வு ஓவர் கான்ஃபிடென்ட் டாப் டக்கர்னா டப்பா டான்ஸ் ஆடு உன வெத்து சீனு போடாதடா.